என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரையிங் பேன் மிகவும் சிறிதானதாக இருக்கிறது. ஃப்ரையிங் பேன் என்பது பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். உங்களிடத்தில் இருக்கின்ற ஃப்ரையிங் பேன் எவ்வளவு பெரியதானதாக இருக்கிறது? ஒரு ஆற்றின் கரையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு மீன்களை பிடிப்பதற்காக தூண்டில் போட்டுக்கொண்டே இருக்கிறார். காலையிலிருந்தே மீன்களை பிடிப்பதற்காக தூண்டில் போடுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு மீன் கூட சிக்கவில்லை. பக்கத்தில் இருப்பவர் தூண்டில் போட்டு மீன்களை பிடித்து கொண்டே இருக்கிறார். மீன்களை பிடித்துக்கொண்டு மீன் பெரியதாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு மறுபடியும் ஆற்றில் விடுகிறார். இதை பார்த்தவுடன் பக்கத்தில் இருப்பவர் கேட்கிறார், உங்களுக்கு தான் பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கிறதே, ஏன் மறுபடியும் ஆற்றில் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரையிங் பேன் மிகவும் சிறிதானதாக இருக்கிறது, ஆகவே தான் அதை மறுபடியும் ஆற்றில் விடுகிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரையிங் பேன் எவ்வளவு பெரியதானதாக இருக்கிறது? இந்த ஃப்ரையிங் பேன் என்பது நம்முடைய மைண்ட் செட். நாம் சிறிதாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலோசனை எப்பொழுதும் பெரியதானதாக இருக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். காரணம், தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நமக்கு தர வேண்டிய அநேக ஆப்பர்ச்சுனிட்டிகளை தருவார். ஆனால் அது பெரிதாக இருக்கிறது, என்னால் முடியாது என்ற நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் மறுபடியும் அதை கீழே போட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்தில் 1 Corinthians 16:9 There is a real opportunity here for great and worthwhile work even though there are many opponents. தேவன் நமக்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டிகளை தந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை நம்பிக்கையோடு உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி உபயோகப்படுத்தினோமானால் நிச்சயமாக வெற்றி நமதானதாக அமையும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.